இப்போ அவரைக்காய், கேரட்டு, கத்திரிக்காய்லாம் போட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு பாருங்கள் நல்லா கழுவி வச்சு பூண்டு உரிச்சு போட்டு வேக வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி பாருங்கள் கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிடலாம். அடுத்து சின்ன வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். அப்புறம் பாருங்கள் தக்காளி 2 தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் கத்திரிக்காய், அவரைக்காய், கேரட் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிடலாம். இப்போ சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு வேக போட்டலாம். புளி பாருங்கள் பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு கரைச்சிக்கலாம். இப்போ கரைச்ச புளி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள் பருப்பு வெந்துருச்சு, கடைஞ்சி விட்டாச்சு. இப்போ காய் வெந்துருச்சு. இப்போ புளியும் கொதிச்சிருச்சு, பருப்பு ஊற்றிடலாம்.